டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது ஒரு தானியங்கி. தானியங்கினா நம்ம 2 வீலர் 4 வீலர் பஸ்ஸு ஏரோப்ளேன் இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாத்தையுமே சொல்லலாம். இப்போ இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு உட்பிரிவு தான், அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான். ஆனால் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெஹிக்கிள் சம்மந்தமாக படிக்கிறது தான் இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மினிமம் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். 10வது பாஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 3 வருஷம் படிக்கணும். இதே நம்ம +2 முடிச்சுட்டு +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்ரி இந்த மாதிரி பாடப்பிரிவுகள் படிச்சிருந்தோம், அல்லது 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக செகண்ட் இயரில் சேர்ந்து 2 இயர்ஸில் கோர்ஸை முடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் என்ன படிப்போம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஹிக்கிள் சம்மந்தமாக படிக்கிறது தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஹிக்கிள் தான். இப்போ வந்து சாதாரண ஒரு சைக்கிள்லேருந்து பறக்கிற ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாமே வந்து இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் அது வரும். ஒரு இன்ஜின் வந்து எப்படி இயங்குது, நம்ம எப்படி பெட்ரோல் மட்டும்தான் போடுறோம், ஆனால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி அது பாட்டுக்கு போகுது, கியர் மாத்திரம் அது பண்ணுறோம். அப்போ அந்த கியரிங் மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது, என்ஜின்குள்ளே என்ன நிகழ்வு நடக்குது, எப்படி வந்து ஏரும் ஃபியூலும் அந்த மிக்ஸ் ஆகி பவர் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த கிடைக்கக்கூடிய அந்த பிஸ்டன் பவர் வந்து எப்படி நம்ம வந்து வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அந்த கனெக்டிங் ராடு, கியரு, செயின் இது மூலிமா எப்படி வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது, பிரேக் எப்படி அப்ளை ஆகுது, உள்ள எலக்ட்ரானிக்ஸு அந்த பாகங்கள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, செல்ஃப் ஸ்டார்ட்னா என்ன, ஒரு பாடி பில்டிங். இப்போ ஒரு காரு, இது வந்து 2 வீலருக்கு, காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடர்னாக கார் வந்து வந்துட்டுருக்கு, அதிக வேகங்களில் வந்துட்டுருக்கு. அந்த வேகத்தை கூட்டுறதுக்கு என்ன டெக்னாலஜி, அதே போல் ஒரு காரு, பஸ்ஸு, இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, பாடி பில்டிங் பண்ணுறது, இது சம்மந்தமான அனைத்து பாடங்களையும் நம்ம கற்றுக்கிறது தான் வந்து இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. அந்த வாகனத்தில் இப்போ பெட்ரோல் டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து புகை நிறையா வருது, அதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போது பார்த்தீங்கன்னா BS4, BS5, BS6ன்னு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது வாகனங்களில். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷனை குறைக்கிறது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் இது பண்ண முடியும். அதே போல் இப்போது மாடர்ன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்போது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கிறது நம்ம வாகனங்கள் பற்றி படிக்கிறது தான். அதே போல் இப்போது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எப்படி, இப்போ நான் சொன்னாலே ஏற்கனவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் நமக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பேட்டரியில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அந்த எனர்ஜியை மோட்டாருக்கு கொடுத்து அந்த என்ஜினுக்கு பதிலாக இங்கே மோட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குது. அதுக்கு ஃபியூலுக்கு பதிலாக இங்கே பேட்ரி வந்து சப்ளை கொடுத்து வண்டியை வந்து இயக்குது. ஸோ அதனால் ஈகோ ஃப்ரெண்ட்லி, நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் தயாரிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயே நிறையா இருக்குது. இப்போது டிரான்ஸ்போர்ட் இருக்குது இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், எல்லா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்கள ஜாப்ஸுக்கு எடுப்பாங்க. வருஷம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கான சிலபஸை படித்து பாஸ் பண்ணோம்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய்க்கலாம். அதே போல் நம்ம ப்ரைவேட் ஜாப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம காருகளே பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வகையான கம்பெனிகள் இருக்குது, பைக்கில் அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க வேலைக்கு, நல்ல சேலரியில் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்னு பார்த்தோம்னா டிப்ளமோ முடிச்சுட்டு ஃபர்தராக BE வந்து நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பண்ண முடியும்.